TNPSC preparations. So இதெல்லாம் சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 11th standard ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சாப்டர்னு நினைக்கிறேன். ஸோ ஏர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங்ஸ் டு த இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்ற சாப்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 1 ஆஃப் த வீடியோ இது. ஸோ இந்த சாப்டர் நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பரில் கம்பைன் குரூப் 10 குரூப் 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ விச் among the following was the most important source of subsistence for the Harappans? Harappans கூட சப்சிஸ்டன்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ண சோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இந்த சாப்டர்லேருந்து இருக்குது. ஸோ இதை படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சிலபஸ் லிங்க் ஆகுது அப்படின்னா ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு இண்டஸ் சிவிலைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி நம்ம பார்க்கும்போது செகண்ட் அர்பனைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அடுத்து இருக்கிறத பார்த்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட லிங்க் ஆகலாம். அப்படி இல்லைன்னா செகண்டில் சேஞ்சஸ் அண்ட் கண்டினியூட்டி இந்த socio-cultural ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் லிங்க் ஆகலாம். ஸோ சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சரும் சரி சிவிலைசேஷனும் சரி முன்னாடி ஏர்லியிலே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப் ஆகிடுச்சு. ஓல்டு ஸ்டோன் ஏஜ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க நிறைய குரூப்ஸ் வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருந்தாங்க நிறைய வாட்டி. ஸோ மைக்ரேட் ஆகி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்தந்த இடத்துல இருந்த எக்கோ ஜோன்ஸை வச்சு அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு கல்ச்சரை எவால்வ் ஆனாங்க அவங்களோட வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. ஸோ தட் இந்தியாவில் வந்து ப்ளூரலிஸ்டிக் பிலீஃப்ஸ் அண்ட் சிஸ்டம் வந்து எமர்ஜ் ஆச்சு. ஸோ நொமேடிக்காக இருந்த நாடோடிகளாக இருந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிறது வந்து செட்டில் ஆகி அந்த செட்டில் ஆன இந்த செட்டிலர்ஸ் வந்து மெச்சூர் ஸ்டேஜுக்கு ரீச் ஆனது வந்து பிரான்ஸ் ஏஜில். ஸோ சோர்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் தொல்பொருள்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த எக்ஸ்கவேட் பண்ணி வர பொருளை வச்சு அவங்க ஹிஸ்ட்ரியை வந்து சொல்கிறது. ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் பெட்ராக் இந்த ஹிஸ்ட்ரி இது. ஸோ என்னென்ன மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா சைட்ஸ். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்கவேட் பண்ணுற சைட்ஸு, அப்புறம் ஜியாலஜிக்கல் செடிமெண்ட்ஸ். பிகாஸ் இந்த செடிமெண்ட்ஸை வச்சு இது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த இது வந்து இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ், ஸ்டோன் டூல்ஸு, அப்புறம் கிடைக்கிற அந்த போன்ஸ் அந்த ஃபாசில்ஸை வச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போன் டூல்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ராக்கில் இருக்க பெயிண்டிங்ஸ் வச்சு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ண ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு இந்த பீரியடை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரிட்டன் எவிடன்ஸ் இந்த காலகட்டத்தில் ப்ரீ ஹிஸ்டரிக்கில் வந்து நம்மளுக்கு ரிட்டன் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஹரப்பன்ஸில் ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதை வந்து நம்மளுக்கு பரிச்சயமான அந்த மொழியில் வந்து அது வந்து இல்லை. ஸோ ஸ்டோன் ஏஜில் பார்த்திங்க அப்படின்னா இருந்த மனிதனுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ ஃப்ளோரல் அண்ட் ஃபானாவோட சில பொருள்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ளோராவில் பார்த்திங்கன்னா பிளான்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கார்டு சீட்ஸ், இந்த மாதிரி எரிஞ்சு போன சீட்ஸு, அப்புறம் லிவிங் ஸ்டோன்ஸு, அப்புறம் போலன் இதெல்லாம் வந்து கிடைக்குது. அப்புறம் அனிமல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சில பொருள்கள் வந்து கிடைக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட் சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டரிக் மைக்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஹியூமன் ஜீன்ஸ்லேயும் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து ப்ரீ ஹிஸ்டரிக் மைக்ரேஷனை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாங்குவேஜஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இந்த ஆரியன் அவங்கவுங்க இருக்க இடத்த பொறுத்து அந்த மைக்ரேட்டரி ஃபேஸில் வந்து இந்த லாங்குவேஜஸ்லாம் டெவலப் ஆகுது. இண்டோ ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக், டிபெட்டோ பர்மன். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து மைக்ரேஷன் அப்போது டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா. ஸோ எந்த பீரியடாக நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா அப்படின்னு சொல்கிறோமோ ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பீரியட், தட் மீன்ஸ் அந்த ரிட்டன் சோர்ஸஸ் இல்லாத இருந்த பீரியடை வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டோன் ஏஜ். இந்த இந்தியாவில் வந்து என்டையர் சவுத் ஏஷியாவுமே இன்க்ளூட் ஆகும். ஸோ என்டையர் சவுத் ஏஷியா அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து தெரியும் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ் இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து சவுத் ஏஷியான்னு சொல்கிறோம். ஸோ ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் எவால்வ் ஆகி வேர்ல்டில் இருக்க டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க. ஸோ அர்லியஸ்ட் ஹியூமன் ஆன்செஸ்டர் ஸ்பீசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். மைக்ரேட் ஆன அர்லியஸ்ட் ஹியூமன் ஸ்பீசிஸ் வந்து ஹோமோ எரெக்டஸ். ஸோ 20வது செஞ்சுரி வரைக்கும் டெவலப், தட் மீன்ஸ் அந்த ஹிஸ்ட்ரியோட ஸ்பேன் பார்த்திங்க ப்ரீ ஹிஸ்டரிக்கோட ஸ்பேன் வந்து 1 மில்லியன் இயர்ஸ் எக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் ரீசன்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீ ஹிஸ்டரிக் இந்தியா வந்து 2 மில்லியன் இயர்ஸ்லேருந்து 1 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க: அயன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ். ஸோ இந்த மாதிரி நேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் என்ன?
ஸோ இந்த கல்ச்சருக்கு இந்த நேம், இந்த கல்ச்சருக்கு இந்த நேம் அப்படின்னு சொல்கிற நேம்ஸ்க்கு யூஸ் பண்ண திங்ஸ் வந்து எந்த சைட்டை ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஹரப்பன் சைட்டை ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அது ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நேம் பண்ணுறாங்க. ஸோ எந்த ரீஜனில் அந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்றத பொறுத்து அந்த சிவிலைசேஷன். ஸோ இண்டஸ் ரிவரில் இருந்தாங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெயிண்டட் கிரேவேர், அயன் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அது வந்து அயன் ஏஜ். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியோட அர்லியஸ்ட் ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏஜ். ஸோ அந்த ஸ்டோன் ஏஜ்க்கு இன்னொரு பேர் வந்து பாலியோலித்திக். அதை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று லோயர், இன்னொன்று வந்து மிடில், இன்னொன்று வந்து அப்பர். பாலியோலித்திக் அடுத்த ஸ்டேஜ் வந்து மீசோலித்திக். நெக்ஸ்ட் மீசோலித்திக் அடுத்த ஸ்டேஜ் வந்து நியோலித்திக். நியோலித்திக்கில் தான் வந்து அனிமல்ஸையும் சரி பிளான்ட்ஸையும் சரி டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சனால ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமானது. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை கிளாஸிஃபை பண்ணுறது எதெல்லாம் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டியோகிராஃபிக், குரோனாலஜி, லித்திக், ஸ்டோன் டூல் எவிடன்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டியோகிராஃபிக்னா ஸோ இந்த மாதிரி லேயர்ஸாக பிரிக்கும் போது, ஸோ இப்போது ஒரு ரீஜன் எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரீஜன்ஸை வந்து எந்தெந்த லேயர்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து எந்த சிவிலைசேஷனை சேர்ந்தது, அந்த மாதிரி லேயர்ஸை வச்சு க்ரானாலஜியை வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டைமுக்கு அப்புறம் இந்த டைம் நடந்துச்சு அப்படின்ற க்ரானாலஜிக்கல் பீரியடை வச்சு இது பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டோன் டூல் எவிடன்ஸை வச்சு நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லோவர் பலியோலித்திக் கல்ச்சர். ஸோ இந்தியன் சப்கான்டினென்ட்லேருந்து லித்திக் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ லோவர் பாலியோலித்திக் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஆன்சிஸ்டரோட ஸ்பீசிஸான ஹோமோ எரெக்டஸ் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்டில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலியோலித்திக் டூல்ஸ் வந்து எங்கே ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா சென்னையில் பல்லாவரம் அப்படின்ற ரீஜனில் ஐடென்டிஃபை பண்ணாங்க. யார் ஐடென்டிஃபை பண்ணா அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டி அப்படின்றவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா வந்து எக்ஸ்கவேட் பண்ணி இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்கவேஷன்ஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆனனால நிறைய அக்ராஸ் இந்தியா வந்து நிறையா சைட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேபிள் காலம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, டேபிள் பாக்ஸில் ஒன்று சொல்லியிருக்காங்க, வைல்ட் அண்ட் டொமஸ்டிக். ஸோ வைல்ட் பிளான்ஸ்க்கும் டொமஸ்டிக் பிளான்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஸோ வைல்ட் பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக இண்டிபெண்ட்டாக வளரக்கூடியது. ஸோ அதையே நீங்கள் வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதோட லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகும், அது பார்க்குற அப்பியரன்ஸ், ஸோ ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்கும் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் பிளான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிளான்ஸ் வைல்ட் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டொமஸ்டிக்காக வளர வைக்கிறீங்கன்னா அதோட சீட்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும். அதே மாதிரி ஒரு அனிமல்ஸை டொமஸ்டிக்காக நீங்கள் வளர வைக்கிறீங்க அப்படின்னா அதோட ஃபெரோஷியஸ்னஸ், அதோட அக்ரெசிவ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் வந்து லித்திக் டூல்ஸ். ஸோ ப்ரீ ஹிஸ்டரிக் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து லித்திக் டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண டூல்ஸை வேஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து சைட்ஸ்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்படி மேக் பண்ண டூல்ஸ்லாம் என்னென்னா ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டோனை வச்சு இன்னொரு ஸ்டோனை வந்து இன்னொரு ஸ்டோனில் டூலாக மேக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மேக் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் பிளாக்கு, பெபிள்ஸு, சிப்டு டூல்ஸு இதெல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேக்கிங் ஆஃப் சிப்ஸ், தட் மீன்ஸ் இந்த மாதிரி செதிலாக பிரிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிரித்து உருவாக்கின டூல்ஸ் எல்லாம் வந்து ஹேண்ட் எக்ஸ். பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய பீஸ் ஆஃப் ராக் எடுத்துக்கிறாங்க, அதில் இன்னொரு பீஸை வந்து இந்த மாதிரி தட்டுறாங்க, அதுக்கப்புறம் இந்த ஹேமர் யூஸ் பண்ணி மேலே வந்து ஷார்பன் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி செதிலை வந்து எடுத்துகிட்டு கடைசியாக ஹேண்ட் ஆக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இது அப்புறம் இந்த மாதிரி தயாரித்தது, ஸோ ஃப்ளேக்கிங் ஆஃப் பண்ணி தயாரித்த டூல்ஸ் வந்து ஹேண்ட் ஆக்ஸு, கிளவர் டூல். ஸோ இது வந்து ரொம்ப தட்டையாக இருக்குது, வாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிங் டூல், சாப்பிங்னா மேலேருந்து இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் எதுக்கு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க, என்ன யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அனிமல்ஸை வந்து ஹண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணுறதுக்கு, ஸோ பட்சரிங்க்கு, அப்புறம் வந்து அந்த அனிமலையே வந்து ஸ்கின் அதோட தோல் உரிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து போன் மேரோ அதை வந்து எடுக்கிறதுக்கு, அப்புறம் டியூபர்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு, டியூபர்ஸ்னால் வந்து அண்டர் கிரவுண்ட் பிளான்ஸை வந்து எடுக்கிறதுக்கு, ஸோ ஃபுட் ப்ராசஸிங்காக, அப்புறம் வந்து பிளான்ட் ஃபுட்ஸை வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலியோலித்திக் இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அர்லி, மிடில், லேட் அக்யூலியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அந்த அக்யூலியன் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அர்லி அக்யூலியன் இண்டஸ்ட்ரீஸில் இருந்த டூல்ஸ் எல்லாம் என்னென்னா பாலிஹெட்ரான். ஸோ அந்த ஷேப்
அதோட பொசிஷன் வந்து பாலி நிறைய பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ இது வந்து பாலிஹெட்ரான், இது வந்து ஸ்பெராய்ட் ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் முன்னாடி நம்ம பார்த்தோம் ஹேண்ட் எக்ஸு. ஸோ இது வந்து ஹேண்ட் எக்ஸு, கிளவர் டூலு, அதுக்கப்புறம் ஃப்ளேக் டூல்ஸு. ஸோ இந்த அக்யூலியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில், கோஸ்டல் ஸ்டேட்ஸில், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் வந்து இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா ரெயின்ஃபால் அங்கே அதிகமாக ரீசன்ஸ் சொல்கிறாங்க ஏன் இல்லைன்றதுக்கு. ஸோ ஹெவி ரெயின்ஃபாலு, ரா மெட்டீரியல்ஸ் எதுவும் இல்லை, அப்புறம் வந்து அன்கன்ஜீனியல் அடாப்டபிள் கண்டிஷன்ஸ் கிடையாது, அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு தேவை வந்து இல்லை. ஸோ அங்கே போகணும் அப்படின்ற தேவை இல்லை. அதே அக்யூலியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சென்ட்ரல் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அதிகமாக இருந்தது. இது ஏன் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து சென்னை, நியர் சென்னை. ஸோ ரெயின்ஃபால் அதிகமாக இருந்தது. ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கனால க்ரீன் கவர் இருந்தது. ஸோ க்ரீன் கவர் இருந்தனால ரிச் ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.